புன்னகை பிரசவம் நடத்தாத முகம் கூட மலடுதான். புன்னகை பிரசவம் நடத்தாத முகம் கூட மலடுதான். உண்மைதான். ஒரு மனிதனுக்கு செல்வம் என்ன? பிள்ளை செல்வம். அதே போல ஒரு மனிதனுடைய இதயத்தின் செல்வம் புன்னகை. அந்த புன்னகை செய்யாதவன் அந்த முகம் கூட மலடு. அந்த புன்னகை தான் அந்த முகத்துக்கு குழந்தை. இப்படி ஒவ்வொரு கவிதையாக சில கவிதைகளை சொல்வேன். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தர மாட்டேன். நீங்களாக விளக்கத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை பூஞ்செடி, பூக்கள் எதிர்பார்க்கின்றனர், நீரூற்றாமல். வாழ்க்கை பூஞ்செடி, பூக்கள் எதிர்பார்க்கின்றனர், நீரூற்றாமல். ஆத்மீகனுக்கு மரணம் சுவை, மரணம் பயம் பாவி. ஆத்மீகனுக்கு மரணம் சுவை, மரணம் பயம் பாவி. உழவனை சாப்பிட்டு ஏப்பமுட்டது கடல். உழவனை சாப்பிட்டு ஏப்பமுட்டது கடல். ஏழையை தீவிரமாக நேசிக்கிறது பசி. ஏழையை தீவிரமாக நேசிக்கிறது பசி. அம்மா அரிசி பானைக்குள் நிரம்பி இருந்தது காற்று. அம்மா அரிசி பானைக்குள் நிரம்பி இருந்தது காற்று. இதை விட வறுமை நாலு வரையில் யாரும் சொல்ல முடியாது. நான் பெருமையா சொல்றேன். அம்மா அரிசி பானைக்குள் நிரம்பி இருந்தது காற்று. விழுந்து கிடந்தது மரம் ஏறுபவன் வாழ்க்கை. விழுந்து கிடந்தது மரம் ஏறுபவன் வாழ்க்கை. மோட்டார் வண்டி சாரதி நடந்து சென்றான் வீட்டுக்கு. மோட்டார் வண்டி சாரதி நடந்து சென்றான் வீட்டுக்கு. அன்பு பந்து கல்லில் வீசினாலும் திரும்பி வருவர். அன்பு பந்து கல்லில் வீசினாலும் திரும்பி வருவர். இடையனூதிய புல்லாங்குழல் இசையை மேய்ந்தன மந்தைகள். அந்த காட்சி உங்களுக்கு வர கண்மணி. இடையனூதிய புல்லாங்குழல் இசையை மேய்ந்தன மந்தைகள். உண்டியலில் வியர்வை நிரப்புவன் கோடையில் குளிக்கிறான். உண்டியலில் வியர்வை நிரப்புவன் கோடையில் குளிக்கிறான். விழுந்ததும் எழுந்திட கால்கள் தேவையில்லை, போதும் நம்பிக்கை. விழுந்ததும் எழுந்திட கால்கள் தேவையில்லை, போதும் நம்பிக்கை. கிழிந்து கிடக்கிறது நெசவு நெய்பவன் வாழ்க்கை ஆடை. கிழிந்து கிடக்கிறது நெசவு நெய்பவன் வாழ்க்கை ஆடை. இது ஒரு அம்மாவை தாயை பற்றி மிக உயர்வாக இதை விட சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். தன்னை தைத்த முல்லை கூட வாழ்த்துகிறாள் தாய். தன்னை தைத்த முல்லை கூட வாழ்த்துகிறாள் தாய். பால் நிறம் கருப்பு என்றால் புறம் பேசுவது. பால் நிறம் கருப்பு என்றால் புறம் பேசுவது. மலரில் பூ வைக்கிறது பட்டாம்பூச்சி. மலரில் பூ வைக்கிறது பட்டாம்பூச்சி. முகம் மலர்கிறது, புன்னகை உதிர்கிறது. முகம் மலர்கிறது, புன்னகை உதிர்கிறது. கைம்பெண் பூ விற்கிறாள். கைம்பெண் பூ விற்கிறாள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிதை இது. இந்த கவிதை சொல்ற கேளுங்கள். கவிதை என்றால் என்ன என்று 1000 பேர் 1000 விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்கள், இத்தனை கவிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிடித்த நான் எழுதிய இந்த விளக்கம் தான் கவிதைக்குரிய சரியான விளக்கம் என்று நினைக்கிறேன். கவிதை எழுதுபவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். இங்குள்ள கவிஞர்கள் கவிதாயினர்களுக்கு இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்க வேண்டும். உயிர் உதிர்ந்தால் மரணம், உதிர்ந்த உயிர் எழுந்தால் கவிதை. உயிர் உதிர்ந்தால் மரணம், உதிர்ந்த உயிர் எழுந்தால் கவிதை. கவிதை என்பது எங்களுடைய உயிர், சுவாச மூச்சு. இரவு உறங்குகிறது, நிலா விழித்திருக்கிறது. இரவு உறங்குகிறது, நிலா விழித்திருக்கிறது. போதுமா? சொல்ல